ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற vlog வந்து என்னோட குக்வேர் கலெக்ஷன்ஸ். நான் இந்தியாவிலேருந்து ஜெர்மனி வரும்போது என்னென்ன குக்வேர்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து ஜெர்மனி வரவங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வரும்போது எனக்கு அவ்வளோ கொஷின்ஸ் இருந்தது. இங்க என்னெல்லாம் கிடைக்கும், இங்க என்னெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு. ஆனா வந்து எனக்கு அப்ப கைட் பண்ண இங்க யாருமே இல்லை. இங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாருமே எனக்கு இங்க ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது யாருமே இல்லை. இப்ப வந்து நான் ஒரு ஸ்டேபிளுக்கு வந்திருக்கேன். இங்க வந்து என்னென்ன பொருள் வாங்கிட்டு வரலாம், வாங்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேணுங்கிறவங்க இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இங்க வந்து என்னென்ன யூட்டென்சில்ஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு வர்றது பாத்தீங்கன்னா இந்த கிரைண்டரும் இந்த மிக்சருங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கிரைண்டர் வந்து பேக்கேஜ்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கொரியர்ல போட்டோம் கருட வேகால. நாங்க இங்க வந்து ரீச் ஆகி ஒரு 5 டேஸ்ல வந்து ரீச் ஆயிடுச்சு கிரைண்டர். பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லா டேமேஜ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரம் வந்து அப்படியே ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. அதை யூஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் இந்த கிரைண்டர் பாத்தீங்கன்னா இங்க தான் நாங்க வாங்கினோம். ஸ்ரீ வெட் கிரைண்டர்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2.5 இயர்ஸா இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ரொம்ப நல்லாவே இருக்கு. இது வந்து நீங்க இந்தியால இருந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இது வந்து 120 யூரோஸ் வந்தது. இங்கேயே வந்து நீங்க தாராளமா இந்த கிரைண்டர் வாங்கிக்கலாம். நான் வந்து இங்க வந்து இதுதான் வாங்கி இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கருட வேகால் அனுப்புனது பாத்தீங்கன்னா எங்களால கிளைம் பண்ணவே முடியல. ஒரு 12,000 டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆச்சு கிரைண்டர் அனுப்புனதுக்கு. அதுக்கு வந்து அந்த 12,000 கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கிரைண்டரோட பிரைஸ் ஒரு 4,000 நினைக்கிறேன். அது மட்டும்தான் கொடுத்தாங்க. அதனால வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து கிரைண்டர் வந்து இங்கேயே வாங்கிட்டோம். அடுத்தது இந்த மிக்சி பாத்தீங்கன்னா பாஷ் பிராண்ட்ல தான் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. மிக்சி நம்ம ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இதுக்கு 3 ஜார்ஸ் வந்தது. ஒரு சின்ன ஜார் 2 பெரிய ஜார். இப்போதைக்கு 2 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பேர் பார்ட்ஸும் கூட வாங்கிட்டு வந்துக்கிறது இன்னும் பெஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கடாய். இது வந்து இங்க வந்து கிடைக்காதுங்க. இது மாதிரி நம்ம ஊர்ல ஃப்ரை பண்ற மாதிரி கடாய் வந்து கிடைக்காது. அதனால வந்து 2-3 கடாய் வந்து நான் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து ஆரஞ்சு பிராண்டு. அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். காசு போட்ட அளவுக்கு நல்லா உழைக்குதுங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1500 வந்ததுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த கரோட்டி. இந்த பிராண்ட் வந்து சொல்லவே தேவையில்ல. ரொம்ப சூப்பர்பா இருக்கு. இந்த பேன் பிளஸ் இது கூட ஒரு தோசை தவா வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இதை பத்தி 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. லிங்க் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். தாளிப்பு கரண்டி பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து தான் வாங்கினேங்க. ஆக்ஷன்ல வாங்கினேன். ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது இங்க ஒர்க் ஆகல. அதனால இங்கேயே வாங்கிட்டேன். இந்த குட்டி கடாய் பாத்தீங்கன்னா பூரி பொரிக்கிறதுக்காக இந்த டைம் இந்தியால இருந்து வரும்போது வாங்கி எடுத்துட்டு வந்தேன். இண்டக்ஷன் பேஸ் தான். அடுத்தது மெயினா நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு வர வேண்டியது குக்கருங்க. இங்க கிடைக்கும். பட் வந்து நம்ம ஊர் குக்கர் மாதிரி கிடைக்காது. நான் வந்து 1 லிட்டர் குக்கர், 3 லிட்டர் குக்கர், அப்புறம் 5 லிட்டர் குக்கர் வச்சிருக்கேன். இந்த 3 லிட்டர் குக்கர் பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ் பிராண்டோடது. வரும்போதே சேஃப்டி வால்வு, வெயிட், கேஸ்கெட் எல்லாமே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துக்கோங்க. இங்க கண்டிப்பா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது. 1 லிட்டர் குக்கர் பாத்தீங்கன்னா இந்த டைம் வாங்கிட்டு வந்தேன். பட் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு வராம வந்துட்டு வர்ற அவசரத்துல வந்தோடனே வந்து அதோட சேஃப்டி வால் புடுங்கிடுச்சு. பழைய குக்கர்ல இருந்தது எடுத்து போட்டு தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 5 லிட்டர் குக்கர் வந்து பீஜன் பிராண்டோடதுங்க. அது கீழே கெல்லர்ல இருக்கு. அதனால எடுத்துட்டு வந்து காட்ட முடியல. அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மினி இட்லி பாட்டுங்க. இதுல 6 இட்லி ஊத்திக்கலாம். 2 பிளேட் வரும். அது போக இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் தனியா கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டுல குட்டீஸ் இருக்காங்க, இல்ல யாராவது குட்டீஸ் இங்க கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா இந்த குட்டி இட்லி பாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நான் லூலு மால்ல தான் வாங்கினேங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வரும்போது இந்த பெரிய இட்லி பாட் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது என்னன்னு தெரியல. அந்த இண்டக்ஷன்ல வச்சா இது பிளாட் சர்ஃபேஸும் இல்லை கீழே. அதனால ரொம்ப ஆடுது. இட்லியும் ரொம்ப நல்லா வர்ற மாதிரி தெரியல அந்த இட்லி பாட்ல. அதனாலதான் இந்த டைம் வரும்போது இந்த மினி இட்லி பாட் வாங்கிட்டு வந்திருந்தேன். எங்க வீட்டுல யாரும் பெருசா இட்லியும் சாப்பிட மாட்டாங்க. அதனாலதான் இந்த பெரிய இட்லி பாட் யூஸ் பண்றது வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு சின்ன இட்லி பாட் இந்த டைம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. மோஸ்ட்லி இப்ப வந்து கடையிலேயே நிறைய கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மினி இட்லி பாட்டு. அடுத்தது உங்களுக்கு இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த இடியாப்பம் மேக்கர் கண்டிப்பா வாங்கிட்டு வந்துக்கணுங்க. இது இடியாப்பம் செய்யறதுக்கு மட்டும் இல்ல, முறுக்கு செய்யறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து இங்க கிடைக்காது.
பணியாரக்கல்லும் இது ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது தாங்க, இண்டக்ஷன் பேஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வரும்போது எடுத்துட்டு வந்தது இங்க ஒர்க் ஆகல. அம்மா வந்து ஜெர்மனி வந்திருந்தாங்க. அப்ப இண்டக்ஷன் பேஸ் பார்த்து இந்த பணியாரக்கல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த டைம் வந்து நான் கேஸ்ட் அயர்ன் வாங்கிட்டு வந்திருந்தேங்க, தோசை தவா, எர்த் ஃபிட் பிராண்டு. இண்டஸ் வேலி பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில் எல்லாம் வந்து பிளாட்டா இருக்கு. அது வந்து நம்ம இண்டக்ஷன்ல வச்சோம்னா சூடாயிடுச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் எர்த் ஃபிட் பிராண்ட்ல இந்த ஹேண்டில் கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த தோசை தவா வாங்கிட்டு வந்திருந்தேன். தோசை தவா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஊர்ல இருந்தா வாங்கிட்டு வந்துக்கணும். 1க்கு 2 வாங்கிட்டு வந்துக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் தான். இந்த பால் காய்ச்சறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காட்டினது நான் இக்கியால வாங்கியிருந்தேங்க வித் லிட்டோட. இப்ப காட்டுறது வந்து நான் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. இது வெயிட்லெஸ்ஸா இருக்கிறங்காட்டி பின்னாடி இண்டக்ஷன்ல வச்சா பாத்தீங்கன்னா ஃபுல்லா கருப்பு கருப்பாயிடுது. அதனால வரும்போது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துக்கோங்க. அடுத்தது இந்த பொங்க பானை இந்த டைம் தான் எடுத்துட்டு வந்தாங்க. சரி பொங்கல் அப்போ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரியாணி பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து தான் வாங்கினேன். பிரியாணி பாட்டெல்லாம் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி நான் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வாங்கி வச்சுருக்கேங்க. இந்த ஃபர்ஸ்ட் சின்னது பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் போட்டுக்கிறதுக்காக வாங்கினேன். இந்த பெருசு வந்து யாராவது நிறைய பேர் வந்தால் வந்து பிரியாணி செய்யறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த 2 பாத்திரம் நான் வந்து இங்கே தான் வாங்கினேன். அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துக்கலாங்க. இங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் கிடைக்காது. நம்ம மோஸ்ட்லி குட்டீஸ் இருந்தா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தானே யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துக்கலாம். இங்க வந்து பீங்கான் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கிளாஸ்ல தான் கிடைக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடைக்காது. இந்த குட்டி பாத்திரம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஏதாவது தயிர் ஏதாவது ஊற்றி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். பிளேட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே செராமிக்கில் தான் கிடைக்குங்க. நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வேணும் அப்படின்னா நம்ம ஊரில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்துக்கணும். நான் வந்து ஒரு 4 பிளேட் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ஆதிக்குட்டிக்கு இந்த டைம் வரும்போது இந்த குட்டி பிளேட் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த மினி இட்லி பிளேட்டுங்க, இது தனியாகவே கிடைக்கும் கடையில். ஒரு பீஸ் வந்து 100 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து கீழே இந்த பேஸ் இருக்கிறங்காட்டி நம்ம கடாயிலேயே வச்சு மேலே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிளேட் மட்டும் குட்டியாக ஊற்றுறதுக்காக இது வந்து ஒரு 2 பிளேட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரைஸ் ஃபில்டர் எல்லாம் நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லைங்க, இங்கேயே கிடைக்குது. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கும். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது தாங்க. 4 கத்தி, அது கூட ஒரு சிசர். இது அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எடுத்துகிட்டு வந்தது. பட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இது தேவைப்படாது, இங்கேயே கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த பெரிய பாத்திரம் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க, மாவு ஏதாவது அரைச்சா போட்டு வைக்கிறதுக்காக. வீடுன்னு இருந்தால் இந்த படி இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு 2 படியை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா மரத்தில் இடியாப்பம் பிழியறது வாங்கிட்டு வந்தேன்னு, அது இதுதான். ரொம்ப ஹார்டாக இருக்குது, மேபி கொஞ்சம் பழக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த கரண்டிங்க. இது வந்து இங்கே கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நான் காட்டுறது அன்னக்கரண்டி எடுத்துட்டு வந்துக்கோங்க, குழிக்கரண்டி எடுத்துட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி மத்து வந்து நான் இங்கே தான் வாங்கினேன், ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் தோசை கரண்டி நான் வந்து மரத்துலையும் வாங்கிட்டு வந்தேன் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் 2 வாங்கிட்டு வந்தேன். சப்பாத்தி ரோலரெல்லாம் இங்கேயே இருக்குங்க, பட் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எடுத்துட்டு வந்தது. அது போக பூந்தி கரண்டி வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துட்டு வந்துக்கணும். பூந்தி தேய்க்கிறக்காகட்டும், லட்டு தேய்க்கிறக்காகட்டும், அது வந்து நம்ம ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி இந்த செராமிக் பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இக்கியால செட் ஆஃப் 6 மாதிரி ஒரே மாதிரி வாங்கிட்டோங்க. பெரிய பிளேட் 6, சின்ன பிளேட் 6ங்கிற மாதிரி செட்டாக வாங்கிக்கிட்டோம். மிக்சிங் பவுல்ஸ் எல்லாம் இங்கே நிறைய கடை இருக்குங்க, ஆக்ஷன், உல்வர்த், கிக்குன்னு சொல்லிட்டு. அங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும். அங்கே தான் இந்த டீ கப்ஸு, மிக்சிங் பவுல்ஸ், அதுக்கப்புறம் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த கிளாஸ் டம்ளர் இதெல்லாம் வாங்கினோம். இதுதான் என்னோட கலெக்ஷன்ஸுங்க. மெயினாக ஊர்ல இருந்து வரவங்க மிக்சி, குக்கர், தோசை தவா, பணியாரக்கல், இட்லி பாட்டு, அப்புறம் இந்த பெரிய பெரிய நம்ம ஊர்ல யூஸ் பண்ற கடாய், அதுக்கப்புறம் கரண்டி வேணும்னா, அதுக்கப்புறம் இடியாப்பா பிழியறது, இதுதான் மெயின். ஊர்ல இருந்து வரும்போது எடுத்துட்டு வந்துக்கங்க. மற்றதெல்லாம் இங்கேயே கிடைக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.